ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 8051 கூட ஸ்விட்ச் ஆர் புஷ் பட்டன் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்விட்ச் அண்ட் ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இன்புட் ஒன்று அவுட்புட். ஸோ நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்து ஒரு அவுட்புட்டை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறதை இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னன்னா, நான் ஒரு ஸ்விட்சும் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்விட்சை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா எல்இடி வந்து 3 தடவை பிளிங்க் ஆகிட்டு திரும்ப வந்து ஸ்விட்சுக்கே வந்து நிற்கிற மாதிரி, அதாவது இன்புட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா 3 தடவை எல்இடி பிளிங்க் ஆகும், திரும்ப ஸ்விட்சோட இன்புட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம ப்ரோக்ராம் கான்செப்ட். ஸோ அதை நம்ம எப்படி அசம்பிளி லாங்குவேஜில் போடலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ORG00H மெமரி வந்து 00H வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற போர்ட் வந்து போர்ட் 2 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போர்ட் 2ல வந்து நான் 2 பின் யூஸ் பண்ணேன். அந்த போர்ட் 2.0 அண்ட் போர்ட் 2.7 யூஸ் பண்ண போகிறேன். போர்ட் 2.0 வந்து எல்இடிக்காகவும் போர்ட் 2.7 ஸ்விட்சுக்காகவும் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் EQன்னு கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக நேம் கொடுத்துருந்தேன் இங்கே. ஸோ இப்போ நம்ம போர்ட் 2.7 அண்ட் போர்ட் 2.0 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்இடி ஸ்விட்சுன்றது வந்து ப்ரோக்ராம்குள்ள நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் முன்னாடியே வந்து இதை அசைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக பண்ணுவோம், இனிஷியலைசேஷன் பார்ப்போம். ஸோ இனிஷியலைசேஷனில் வந்து என்ன பண்ணுவோம், எல்இடியை வந்து அவுட்புட் டிவைஸ், அந்த ஸ்விட்ச் வந்து இன்புட் டிவைஸ். ஸோ நம்ம அதுக்கு ஈக்குவலாக அந்த பின்னை கான்ஃபிகர் பண்ணும். ஸோ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் 0ன்னு கொடுத்தா அவுட்புட் போர்ட்டுன்னு அசைன் ஆகும், அண்ட் 1ன்னு கொடுத்தோம்னா வந்து இன்புட் போர்ட்டா அசைன் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றோம்னா நம்ம கிளியர்னு கொடுக்கும். கிளியர்னா 0 இண்டிகேட் பண்ணும், செட் பிட்னா 1 இண்டிகேட் பண்ணும். ஸோ கிளியர் எல்இடின்னு கொடுத்தோம்னா எல்இடி வந்து அவுட்புட் போர்ட் ஆயிரும், அண்ட் செட் பிட் ஸ்விட்ச்னா இந்த பின் வந்து இன்புட் பின் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு வேல்யூ வந்து மூவ் R3,3Hன்ற வேல்யூ லோட் பண்ணுறோம். அது R3 ரெஜிஸ்டருக்குள்ள 3Hன்ற வேல்யூ லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ எதுக்காகன்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மானிட்டர்னு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா செட் பிட் எல்இடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ எதுக்காக நான் செட் பிட்னா 1 தான் அர்த்தம். ஏன் எல்இடி ஆஃப் ஆகுதுன்னா, ஏன்னா நான் அந்த எல்இடி வந்து எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா எல்இடியோட நெகட்டிவ் எண்டை வந்து நான் வந்து போர்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம 0 கொடுத்தோம்னா எல்இடி ஆன் ஆகிற மாதிரியும் 1 கொடுத்தா எல்இடி ஆஃப் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி இனிஷியலாக ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், ஜேபி ஸ்விட்ச் மானிட்டர். ஜேபினா ஜம்ப் பிட், ஸ்விட்சை வந்து மானிட்டர் பண்ண சொல்கிறோம். அதாவது என்னன்னா ஸ்விட்ச் வந்து 1 இருந்துச்சுன்னா இங்கே இந்த இதுலேருந்து ஜம்ப் ஆயிடணும், ஜம்ப் ஆகி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகும். இல்லாட்டி இந்த மானிட்டருக்குள்ளேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இந்த கோட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இனிஷியலாக ஏற்கனவே நம்ம ஸ்விட்சுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த மானிட்டர் அதாவது இந்த லேபிள்குள்ள ஜம்ப் ஆகி திரும்ப எல்இடி வந்து இது வந்து செக் பண்ணிட்டே இருக்கும், இன்புட் வருதா இல்லையான்னு சொல்லி இந்த மைக்ரோ கண்ட்ரோல் செக் பண்ணிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா 0 போயிடும். ஸோ வந்து ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எஸ் ஜம்ப் பிளிங்க் எல்இடி அப்படின்னு சொல்லி லேபிள் போகும். ஸோ இந்த எஸ் ஜம்ப்னா என்னன்னா ஷார்ட் ஜம்ப், அதாவது இங்கே என்ன லேபிள் கொடுத்துருக்கோம் அந்த லேபிளுக்கு டேரெக்டாக ஜம்ப் ஆயிரும். ஸோ இங்கே என்ன லேபிள் கொடுத்துருக்கோம், நம்ம பிளிங்க் _ எல்இடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லேபிளுக்கு வரும். இந்த லேபிளில் நம்ம ஒரு சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே என்னன்னா நம்ம எல்இடி வந்து ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ கிளியர் எல்இடி, கிளியர்னா நம்ம வந்து இந்த பேசிஸ் படி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிளியர்னா வந்து எல்இடி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கால் டிலே. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன டிலே கொடுக்குறோம். ஏன்னா நம்ம எல்இடி வந்து சட்டுன்னு ஆன் ஆஃப் ஆயிரும், ஏன்னா மைக்ரோ செகண்டில் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம அந்த டிலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே ஒரு டிலே ப்ரோக்ராம் போட்டு டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் ரன் பண்ண விட்டுருக்கோம். ஸோ இந்த ஆல்ரெடி அந்த டிலே ஃபங்க்ஷனை பற்றி நான் பிளிங்க் ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுனா, என்ன பண்ணால் ஒரு 3 ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறோம். அந்த 3 ரெஜிஸ்டரில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூ லோட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வேல்யூமே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ரெஜிஸ்டரில் இருக்கிற R2, R1, R0 இந்த 3 ரெஜிஸ்டரில் இருக்கிற வேல்யூ ஒவ்வொன்றா டிக்ரிமெண்ட் பண்ண ஸோ என்ன ஆகுனா அதுக்கு நம்மளுக்கு ஒரு டிலே சர்டன் டிலே கிடைக்கும். ஸோ இந்த ஒன்ஸ் இது எல்லாமே 0 ஆனக்கப்புறம் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கிற எல்லா வேல்யூ 0 ஆனக்கப்புறம் R18 கொடுத்தோம்னா ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே என்ன ஆகும், அடுத்து வந்து செட் பிட் எல்இடி அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுனா எல்இடி வந்து ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப டிலேக்கு வரும். ஸோ திரும்ப டிலே வந்து ரன் ஆகும். டிலே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம், DJNAZ. அதுக்கு அடுத்து என்னன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ண உடனே எல்இடி வந்து 3 தடவை பிளிங்க் ஆகணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்விட்சில் போய் வெயிட்டிங்கில் நிற்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறக்காக எத்தனை தடவை பிளிங்க் ஆகணும்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வேல்யூ 3Hன்ற வேல்யூ லோட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகும், R3ல வந்து 3 அந்த 3H வந்து 3H 2H 1H அப்படி ஆகிற வரைக்கும் இது என்ன ஆகும்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ 3 தடவை பிளிங்க் ஆன உடனே என்ன ஆகும், இது 0 ஆன உடனே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். அதனால தான் வந்து என்னன்னா டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0, 0வா இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷனை நடத்து, இல்லாட்டி 0வா இருந்துச்சுன்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வரும். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன, எஸ் ஜம்ப் அகைன்.
அகைன்ற லேபிள் இங்கே கொடுத்துருக்கு. அப்போ என்ன ஆகும், நம்ம ப்ரோக்ராமோட டாப்புக்கு போய் இந்த ஒரு லூப்பில் போயிடும். ஸோ என்ன ஆகும், ஒவ்வொரு தடையும் நம்ம இன்புட் கொடுக்க எல்இடி 3 தடவை பிளிங்க் ஆகும், திரும்ப இன்புட்டுக்கு வந்து நிற்கும், 3 தடவை பிளிங்க் ஆகும், இன்புட்டுக்கு வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு இன்புட் ஒர்க் ஆகுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கணும், நம்ம போட்ட ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி கம்பைல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு போய் சோர்ஸ் குரூப்பில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுத்து, ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைல் ASM ஃபைல். இதை லோட் பண்ணிடுறேன். லோட் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பில்டு டார்கெட் கொடுக்குறேன். பில்டு கொடுத்தோன்னே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர்ஸ் எதுவும் இல்லை, வார்னிங் எதுவும் இல்லை, ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதை போய் நம்ம ப்ரோட்டியஸில் போட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டியஸில் போயாச்சு. ஸோ இதை நான் ரியல் டைம் போர்டும் இருக்குது, நம்ம வேணால் அதையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எல்இடி பிளிங்கிங் எல்லாம் ரியல் டைம் போர்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ இப்போ நான் இனி வர வீடியோஸில் எல்லாமே வந்து நான் ப்ரோட்டியஸ்லேயே போடுறேன். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது மட்டும், ஒரு பெரிய நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும் நம்ம அதில் வந்து டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் வந்து நான் ப்ரோட்டியஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ப்ரோட்டியஸில் டபுள் கிளிக் பண்ணி நம்ம ஹெக்ஸ் ஃபைல் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார. செக் பண்ணிக்கோங்க, எப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபோல்டருக்குள்ளார ஆப்ஜெக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளார ஹெக்ஸ் ஃபைல் இருக்கும். அதை லோட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி டைப் பண்ணிடுங்க 11.052. அதுக்கப்புறம் எல்இடி எடுத்து போர்ட் 2.0லையும் இதை ஸ்விட்ச் எடுத்து போர்ட் 2.7லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்சை வந்து கிரவுண்ட் பண்ணிடுங்க. எல்இடியை வந்து நெகட்டிவாக வந்து போர்ட் 2க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எண்டை வந்து நம்ம பவர் போர்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னன்னா, இனிஷியலாக நம்ம ப்ரோக்ராம் படி எல்இடி வந்து ஆஃபில் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணோடனே எல்இடி வந்து 3 தடவை பிளிங்க் ஆகும். 1 2 3 அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ நான் திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேண்டி என்ன ஆகும்னா, அந்த ப்ரோக்ராமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்புட் கொடுக்குற வரைக்கும் இந்த மானிட்டருக்குள்ளாரையே வந்து இது ரொட்டேஷனில் இருக்கும். இதுக்குள்ளாரையே வந்து நான் இந்த இன்புட் கொடுக்குற வரைக்கும் இதுக்குள்ளாரையே வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ நான் திரும்ப போய் இங்கே இன்புட் கொடுத்த உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வெளியே வந்து அடுத்த எல்இடி பிளிங்கிங் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்புட்டை பேஸ் பண்ணி அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.